السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، وقال تعالى في القران الكريم والقران المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، كما قال عليه الصلاة والسلام. يا أيها الناس أوصيكم أولا بتقوى الله. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயர்விட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபா தபீஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தோனாய். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி இந்த மனித சமூகம் சொர்க்கத்திற்குள் எப்படியாவது நுழைந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வகையான அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து பல வாய்ப்புகளையும் நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். பல வகையான வாய்ப்புகள், பாவம் மன்னிக்கப்படுவதற்காகவும் நன்மைகளை அதிகமாக செய்வதற்காகவும் பலவிதமான வாய்ப்புகள். நம்மளால் சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாய்ப்புகளை வாரி வழங்குகிறான். அப்படிப்பட்ட வாய்ப்புகளில் ஒரு மிக சிறந்த சிறப்பான ஒரு வாய்ப்பு, அல்லாஹ் நன்மைகளை பன்மடங்காக நமக்கு கொடுக்கக்கூடிய, நமது பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சின்ன சின்ன துவாக்களும் சின்ன சின்ன குர்ஆனுடைய வசனங்களையும் கூட, சின்ன சின்ன ஒரு விக்ரையும் கூட பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய 1000 மாதத்தை காட்டிலும் அதிகமான நன்மைகளை உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு இரவையும் கொடுத்து அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சொந்தங்களே, உறவுகளே, இதோ நமது கண்ணுக்கு முன்னால் அருட்கொடைகளின் மாதம், பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய மாதம் நமக்கு முன்னால் இதோ வர இருக்கிறது. அந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை நாங்கள் உணர வேண்டும். எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் பதிவு செய்வான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பெற்றது. இந்த மாதத்தில் குர்ஆனானது உங்களுக்கு அருளப்பெற்றது என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். இப்படிப்பட்ட குர்ஆன் எந்த விதமான ஒரு கேள்விகளாக இருந்தாலும், எந்த விதமான ஒரு சந்தேகங்களாக இருந்தாலும், நம் வாழ்க்கைக்கு நேர்வழி காட்டக்கூடிய, நமது பாவங்களை மன்னிப்பதற்கு நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தில் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் பதிவு செய்வான்.
அது ஹுதல்லின் நாஸ், மக்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன். அது மாத்திரமல்ல, அது நன்மையும் தீமையும் பிரித்து காமிக்கக்கூடிய குர்ஆனை நாம் அருளினோம் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்துடைய கண்ணியத்தை நாங்கள் புரிய வேண்டும். குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ஒரு கண்ணியமான ஒரு மாதம். இந்த மாதம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை என்று நாம் மனதில் ஆணைத்தரமாக பதிவு செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆக இந்த மாதத்துடைய புனிதத்தை நாங்கள் உணர வேண்டும். ஏதோ நமது வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லக்கூடிய மற்ற மாதத்தை போன்றிருந்த மாதம் அல்ல, மற்ற நாட்களை போன்றிருந்த நாட்கள் அல்ல. ரமலானுடைய நாட்கள் வந்துவிட்டால் அது மிகவும் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான நாட்களாக நாம் கருத வேண்டும். சாதாரண நாட்கள் நாம் செய்யக்கூடிய திக்ர்கள், சாதாரண நாட்களில் நாம் சொல்லக்கூடிய துஆக்கள், இதுவெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் மிக அற்புதமான ஒரு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய பாவ மன்னிப்புக்கான தேடல்கள், துஆக்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளை ஈட்டித் தருகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒரு புனிதமான இடத்திற்கு சென்றால், உதாரணத்திற்கு பள்ளிவாசல், ஒரு புனிதமான இடத்திற்கு சென்றால் நாம் அந்த இடத்தில் எந்த விதமான ஒரு தீமையான செயலையும் செய்வதற்கு ஆசைப்பட மாட்டோம். தீய வார்த்தையை பேசுவதற்கு அல்லது தீமையான எண்ணங்களை எண்ணுவதற்கு நாம் ஆசைப்பட மாட்டோம். மாறாக அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை நாம் கருதி அந்த இடத்தில் நாம் சென்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹ் நம்மை கருணையான பார்வை கொண்டு பார்க்கப்பட வேண்டும் என்று பாவ மீட்சியையும் நாளை மறுமையில் நாம் பாவ மன்னிப்பு பெற்று சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்ற அந்த ஆசையும் தான் நாம் அதிகமாக அந்த இடத்தில் நாம் துஆ கேட்கக்கூடியதாக இருப்போம். அதை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையையும் தேவையில்லாத பேச்சுகளை பேசுவதை விட்டு நாங்கள் பயந்திருப்போம். காரணம் என்ன? அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை, அந்த இடத்தினுடைய மகத்துவத்தை நாங்கள் புரிந்ததுதான். வெளியில் நாம் செய்யக்கூடிய காரியத்தை அப்படியே பள்ளிவாசலுக்குள் வந்து நாம் செய்ய மாட்டோம். காரணம், பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை நாங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஆழமாக பதித்து வைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, இங்கு நாம் ஒரு விஷயத்தை உணர வேண்டும். இங்கு நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிய வேண்டும். பள்ளிவாசல் என்ப ஒரு இடம், அந்த இடத்திற்குள் சென்று விட்டால் அந்த இடத்தினுடைய புனிதத்தை கருதி நாம் சில விஷயங்களை தவிர்த்திருக்கிறோம். தீய வார்த்தைகள் பேசுவதை, கெட்ட எண்ணங்களை எண்ணுவது போன்று நாம் செய்ய மாட்டோம். யாராவது அப்படி பேசினாலும் கூட பள்ளிவாசலாக இருக்கிறது, வெளியே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஒட்டுமொத்த மாதத்தையுமே புனிதப்படுத்துகிறது. 29-30 நாட்கள் ஒட்டுமொத்த மாதமும் புனிதமானது என்று சொன்னால் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் புனிதமானது, அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் புனிதமானது, அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்தினுடைய மணி துளிகளும் புனிதமானது. இதை நாம் உணர வேண்டும். பள்ளிவாசலுக்குள் நாம் இருந்தாலும் அது புனிதமான நாள் தான், பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்றாலும் அது புனிதமான நாட்கள் தான், வீட்டில் இருந்தாலும் அது புனிதமான நாள் தான், அல்லது காட்டுக்குள் இருந்தாலும் புனிதமான நாட்கள் தான். ஆக அந்த மாதம் என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் அது அப்படியே புனிதமாக மாற்றுகிறது. வீட்டில் இருந்து நாம் என்ன திக்ர் செய்தால் அந்த மாதத்தில் எப்படிப்பட்ட நன்மை கிடைக்குமோ அதே மாதிரி தான் வீட்டை விட்டு வெளியே வந்து செய்தாலும் நமக்கு கிடைக்கும். பள்ளிவாசலுக்கு வந்தால் இன்னும் அதிகமான நன்மைகள், புனிதத்தோடு புனிதம் சேரும்பொழுதும் அதிகமான நன்மைகள் நாம் பெறுவோம். ஆக இதை நாம் உணர வேண்டும். நாம் சாதாரணமாக அந்த நாட்களை நாம் கடக்கக்கூடாது. நமது வாழ்க்கையில் நாம் சாதாரண நாட்களை கடந்து செல்வதை போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த மாதத்திலும் கடந்து செல்லக்கூடாது. அதிகமாக நன்மைகளை கொண்டு எங்களுடைய அந்த மாதத்தை அலங்கரிக்க வேண்டும். அதிகமாக குர்ஆனை ஓதுவதை கொண்டு எங்களுடைய நாட்களை நாம் அலங்கரிக்க வேண்டும். அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவதை கொண்டு எங்களுடைய நாட்களை நாம் அலங்கரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக, நல்லடியர்களாக நாம் மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தினுடைய புனிதத்தை நாங்கள் கருத வேண்டும். இந்த மாதத்திலிருந்து எனது வாழ்க்கையை நான் மாற்றிக் கொள்வேன் என்று உறுதி எடுக்க வேண்டும்.
தமிழில் அழகாக சொல்வார்கள், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று. அதற்கு என்ன அர்த்தம்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொன்னால், மாறுவதற்கான அந்த உறுதி நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், அதற்கான மனதை நாம் வைத்திருந்தால் அதை நாம் மாற்றுவதற்கான வழிகள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நான் இந்த ரமலானுடைய நாட்களில் இருந்து நான் பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பேன், தேவையில்லாத பேச்சுகளை விட்டு தவிர்ந்திருப்பேன், புறம் பேசுவதை விட்டு தவிர்ந்திருப்பேன், பாவம் செய்து விட்டு தவிர்ந்திருப்பேன், தேவையில்லாத வீண் விளையாட்டுகள் ஈடுபட மாட்டேன், மார்க்கத்திற்காக வேண்டி என்னுடைய கால்களை நகர்த்துவேன் என்று நாம் உறுதி எடுத்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட மக்களாக, நன்மையின் பக்கம் நடை போடக்கூடியவர்களாக, நல்ல மனம் திருந்தி வாழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவான். நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, ஏதோ ஒரு வகையில் எப்படியோ பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நமக்கு தெரியாமலே பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த மாதத்தினுடைய புனிதத்தை, கண்ணியத்தை நாங்கள் உணர வேண்டும். இந்த மாதத்தில் நோன்பு நோற்றால் என்ன நன்மை என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மன் ஸாம ரமதான ஈமான வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பாரோ, ஈமானோடும் நம்பிக்கையோடும் இன்னும் நன்மையை ஆதரவு வைத்தவராக யார் இந்த நோன்புகளை நோற்று வருவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப சிந்தனை செய்து பாருங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மன்னிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் அந்த லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குவார்களோ, தொழுவார்களோ, நம்பிக்கையோடும் நல்ல விஷயத்தை ஆதரவைத்தோடும் யார் இதை நின்று வணங்குவார்களோ, அவர்களுக்கும் முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நமது பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் பல்வேறு கட்டங்களில் பல வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த ரமலானுடைய மாதம். இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ரமலானுடைய மாதம் என்பது ஏதோ நோன்புக்கான மாதம் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த அமல்களையும் சரி செய்யக்கூடிய மாதம். என்னுடைய குர்ஆனை சரி செய்யக்கூடிய மாதம், என்னுடைய தொழுகையை சரி செய்யக்கூடிய மாதம், என்னுடைய திக்ர்களை சரி செய்யக்கூடிய மாதம், அல்லாஹ்வை நினைவு கூர்வதில், அல்லாஹ்வை நெருங்குவதின் பக்கமாக நடைபெறக்கூடிய மாதம், பாவம் மீட்சி பெறக்கூடிய மாதம், பாவத்தை விட்டு விலகக்கூடிய மாதம், நன்மையின் பக்கம் நடைபெறக்கூடிய மாதம். இந்த மாதம் இவ்வளவு அற்புதங்களை பொருந்திய ஒரு மாதம். அதை நாம் விளங்க வேண்டும், அதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், ஐவல தொழுகை, வல் ஜும்அத்து இலல் ஜும்அ, ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரை, வா ரமலான் இலா ரமலான், ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான் வரை, முகஃபிராத்துன், அது பரிகாரமாக அமைகிறது, மா பைனஹுன்ன, அந்த ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான், ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ, ஐவேள தொழுகை, இதற்கு இடைப்பட்ட அந்த நேரங்கள் அவனுக்கு பரிகாரமாக அமைகிறது, அவன் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. எப்பொழுது அவன் பெரும்பாவங்களை விட்டு விலகி இருந்தான் என்று சொன்னால், பெரும்பாவங்களை விட்டு அவன் விலகி இருந்தான் என்று சொன்னால், ஒரு ஜும்ஆ தொழுகிறாரா, இன்னொரு ஜும்ஆ வரை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அது பரிகாரமாக அமைகிறது. 5 வேளை தொழுகை தொழுகிறாரா, ஃபஜ்ர் தொழுகிறாரா, லுஹர் வரை அவர் அடுத்த தொழுகை தொழுகிறாரா, அந்த 2 தொழுகைக்கு இடைப்பட்ட அந்த நேரங்கள் அவருக்கு பரிகாரமாக அமைகிறது. ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான், அதாவது ஒரு வருடம் அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. இது எப்பொழுது தெரியுமா? அவர் பெரும்பாவத்தை விட்டு விலகியவராக இருந்தார், பெரும்பாவம் செய்யாதவராக இருந்தார், அவருக்கு இதுவெல்லாம் பரிகாரமாக அமைகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை ஒருவரை நினைச்சு பாருங்க. இப்போ இப்படி நமக்கு பாவ மீட்சிக்கான நாட்கள் அதிகமாக கிடைக்குது. எப்படியெல்லாம் ஒரு அடியானுடைய பாவத்தை மன்னிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுடைய பாவத்தை மன்னிக்கிறான்.
ஆக இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு பாவமீட்சி பெறாமல் ஒருவன் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? எவ்வளவோ சலுகைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் அடியானுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவனை ஏற்படுத்தி இருக்க, அந்த எந்த சலுகையும் ஏற்படுத்தாமல் பயன்படுத்தாமல் ஒருவன் பாவத்திலேயே இருந்து பாவமன்னிப்பை பெறாமல் ஒருத்தன் நரகத்திற்கு நுழைகிறான் என்று சொன்னால் அவனை விட மோசமான ஒரு மனிதன் இருக்க முடியுமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பரிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஏன்? குல்லு பனி ஆதம் கத்தாவும் வகைருல் கத்தாயின் தவ்வாவும். ஏன் ஆதமுடைய மக்கள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், ஏதோ ஒரு வகையில் தவறு செய்திருப்பார்கள். ஆனால் அவற்றில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? பாவமீட்சி பெறக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பின் பக்கமாக மீளக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியவர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் செய்த பாவத்தை நினைச்சு அல்லாஹ்விட்ட வருகிறோம்? எத்தனை நாட்கள் துவாக்களில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மன்றாடி இருக்கிறோம்? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உங்களுடைய உள்ளத்தில் கை வச்சு சொல்லுங்க, எத்தனை முறை எனது பாவத்தை நினைத்து நான் பாவம் செஞ்சிருப்பேனே. பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. நம்மில் பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து இருக்கும். அல்லாஹ்விடத்துல நாம் கண்ணீர் விட்டு அழுதுண்டா? யார் யாருக்காகவோ எதற்கெதற்காகவோ கண்ணீர் விட்டு அழுகிறோம். என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் என்னை மன்னித்தருள வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் கண்ணீர் சிந்தியதுண்டா? என் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது உண்டா? ஒவ்வொருவரும் நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவை, ஒரு ஹதீஸை நான் பதிவு செய்கிறேன். அப்பொழுது தெரியும் இந்த ரமலான் எவ்வளவு முக்கியமானது. அதே நேரத்தில் இந்த ரமலானை பொடுபோக்காக கழிக்கக்கூடியவர்களுக்கு, இந்த ரமலானை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களுக்கு, இந்த ரமலானை பயன்படுத்தாமல் தாண்டோடித்தனமாக வாழக்கூடியவர்களுக்கு இந்த ரமலான் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பாவமீட்சி பெறக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களுக்கு, நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் இந்த ரமலானை பயன்படுத்தாமல், பாவமீட்சி பெறாமல், ரமலானின் அமல் செய்யாமல், அதை உதாரணப்படுத்தி மற்ற நாட்களை போன்றே இந்த ரமலானுடைய நாட்களையும் யார்கள் கடந்து செல்வார்களோ அவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் என்பதை நாம் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எல்லோரையும் ஒன்று திரட்டுகிறார்கள். உபதேசம் செய்வதற்காக வேண்டி மிம்பர் படியில ஏறுறாங்க. மிம்பர் படியில முதல் படியில் ஏறுறாங்க. முதல் படி அப்படி ஏறும் பொழுது முதலாவது முறையாக ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த படி வரும்போது ஆமீன் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது முறையும் ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்து முடிக்கிறாங்க. உபதேசம் செய்து முடித்ததற்கு பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னால், உபதேசம் செய்து முடித்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வழக்கத்திற்கு மாறாக ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? எதற்காக வேண்டி நீங்கள் ஆமீன் ஆமீன் என்று சொன்னீங்க என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்தார். ஜிப்ரீல் வந்து சொன்னார், எந்த மனிதன் ரமதான் மாதத்தை அடைந்தும் தன் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும். நல்லா கவனிக்க வார்த்தை. எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும், அழிந்து போகட்டும், ஒளிந்து போகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். சிந்தனை செஞ்சு பாருங்க. இங்கு சாபம் விடுவது யாரு? நம்மளை போன்று சாதாரண மனிதர் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாவமே செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒரு காலம் மாறு செய்யாதவர்கள், வானவர். அவருடைய துஆ உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வானவர் வந்து சொல்கிறார்கள்,
எவன் ஒருவன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவனுடைய பாவம் மீட்சி அவன் பெறவில்லையோ, தான் செய்த பாவத்திற்கான அந்த பாவனை பெறாமல் அந்த மாதத்தை கடந்து செல்கிறானோ அவன் நாசமா போகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆமீன், அப்படியே ஆகட்டும். இங்க சாபம் விடக்கூடியவரும் அந்தஸ்தில் உயர்ந்தவர், வானவர், நீங்க சொல்ற மாதிரி ஆகட்டும். யார் இந்த மாதிரி ரமலானுடைய மாதத்துல வீணாக கழிக்கிறார்களோ, நன்மை செய்யாமல் கழிக்கிறார்களோ, பாவமிச்சு பெறாமல் தன்னுடைய இரவுகளை கழிக்கிறார்களோ அவன் நாசமாக நீங்க சொன்னீங்களே, அது அப்படியே ஆகட்டும். நபியுடைய ஆமீன் அதுவும் ஏற்கப்படக்கூடிய ஒன்று, புறக்கணிக்கப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த ஆமீன் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப யாருடைய சாபத்தை நாங்கள் வாங்கி கற்றுக்கொள்ள போகிறோம்? அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம நன்மை செய்யாம, அமல் செய்யாம, பாவமிச்சு கேட்காம நம்ம கடந்து போறோம்னு சொன்னா வானவருடைய சாபத்திற்கும் இறுதி நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆமீனுக்கும் சொந்தக்கார துர்பாக்கியசாலியாக நாம் மாறிவிடுவோம். இந்த அவலம் நமக்கு தேவையா? இந்த கை சேதம் நமக்கு தேவையா? சிந்தனை செஞ்சு பாருங்க. அப்ப எதை நோக்கி நாங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறோம்? எப்படிப்பட்ட ஒரு மாதத்தை நாங்கள் அடைய போகிறோம்? அந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த மாதத்தை வீணடிக்கக்கூடியவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த உலகத்திலும் அது மிகப்பெரிய ஆபத்தாக அமையும். நாளை மறுமையிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய கை சேதத்தை ஏற்படுத்தும். பிறகு இரண்டாவதாக ஆமீன் சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். தங்களின் பெயர் கூறப்பட்டு, நபியே உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு ஸலவாத் சொல்லாத மனிதன் நாசமாகட்டும். நபியே உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு ஸலவாத் சொல்லாத மனிதன் நாசமாகட்டும். ஆமீன் என்றார்கள். மூன்றாவதாக ஒரு விஷயம் சொன்னார்கள். எந்த மனிதன் முதுமை அடைந்த தன் தாய் தந்தை இருவரையோ இருவரில் ஒருவரையோ அடைந்திருந்து அவர்கள் அவனை சொர்க்கத்தில் நுழைக்க செய்யவில்லையோ, தன்னுடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு நன்மை செய்து அதன் காரணமாக ஒருவன் சொர்க்கத்திற்கு போகாத அந்த மகன், அந்த பிள்ளை நாசமாகட்டும். அப்ப தாய் தந்தையினுடைய முக்கியத்துவம் இங்கு சொல்லப்படுகிறது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இதில் முதலாவதாக சொல்லப்பட்ட ஆமீன் ரமலான் மாதத்தை குறித்து சொல்லப்பட்டது. அந்த ரமலான் மாதத்தில் பாவம் செய்து பாவத்தில் வாழக்கூடிய மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவம் வீழ்ச்சி பெறவும் இல்லை, நன்மை செய்யவும் இல்லை என்று சொன்னால் அவர்களை விட கை சேதத்துக்குரியவர்கள் யாரும் இருக்க முடியாது. இதில் என்ன கொடுமை என்று சொன்னால், ரமலான் மாதத்திலும் பாவம் செய்யக்கூடியவராக இருந்தால் நாளை மறுமையில் நம்மை யாராலும் காப்பாற்ற முடியாது. செய்த பாவத்திற்கு பாவமிச்சு பெறாதவர்களே நாளை மறுமையில் என்ன ஆவார்கள்? அவர்கள் நாசமா போகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்க, ரமலானுடைய மாதத்திலும் நான் பாவம் செய்வேன், ரமலானுடைய மாதத்திலும் பாவத்தில் நான் ஈடுபடுவேன் என்று ஒருவன் ஈடுபட்டால் அவருடைய நிலைமை என்னவாக? அல்லாஹ் பாதுகாக்க. ஆக நாம் நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த ரமலானை எப்படி அணுக போகிறோம்? உற்சாகம் பொங்கும் ரமலான் என்பது நமக்கு உற்சாகமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அது உற்சாகம் பொங்கும் ரமலானாக நமக்கு இருக்கும். ஒருவேளை அந்த ரமலானை உற்சாகம் பொங்கும் ரமலான் என்று என்னுடைய உற்சாகத்துக்கு நான் என்னுடைய மன இச்சைக்கு அடிப்படையில் பாவங்களை செய்து கொண்டிருந்தால் அது நாளை மறுமையில் எனக்கு கை சேதத்தையும் நாசத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த ரமலானுடைய மாதம் மிகவும் அற்புதமானது. நமது பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒன்று. அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால், அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை ஏற்படுத்திவிடும். நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் புனிதமானது. ஒவ்வொரு வினாடியும் புனிதமானது. அதனால் காலையில நான் நோன்பு நேரத்தில் எதுவும் செய்ய மாட்டேன்,
ஆனா நோன்பு திறந்ததற்கு பிறகு நான் புகைப்பிடிப்பேன், நான் மது அருந்துவேன், நான் தவறான வார்த்தைகள் பேசுவேன், கேலி கூத்து பண்ணுவேன், நான் புறம் பேசுவேன், பொய் பித்தலாட்டத்தில் ஈடுபடுவேன், ஏமாற்றத்தில் ஈடுபடுவேன். ரமலானுடைய காலையில நான் எதுவும் செய்ய மாட்டோம்னா நம்மளை விட ஒரு முட்டாள் யாரும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க. நம்மளை விட ஒரு கைசேதத்துக்குரியவர், நம்மளை விட ஒரு அறிவினத்துக்குரியவர் வேறு யாராகவும் இருக்க முடியாது. ஆக ரமலானுடைய பகல், ரமலானுடைய இரவு, அந்த ஒட்டுமொத்த மாதமும் ஒவ்வொரு வினாடியும் அற்புதமானது, புனிதமானது. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அதிகமான நன்மைகளை பெற்று தரக்கூடியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் யார் ஒவ்வொரு உம்ரா செய்வாரோ அவர் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹஜ் செய்த நன்மை. சுப்ஹானல்லாஹ். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மாசம் பாருங்க. அப்படி எப்படிப்பட்ட ஒரு மாதத்தை நாம் அடைய போறோம். நம்மகிட்ட முதல்ல அமல் வரணும் என்று சொன்னால் அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தையும் அந்த மாதத்தினுடைய புனிதத்தையும் நம்ம முதல்ல உள்ளத்துல வர வைக்கணும். அதனுடைய புனிதத்தையும் அதனுடைய கண்ணியத்தையும் நாம எப்போ உணர்றோமோ அப்போதுதான் அந்த மாதத்துடைய மகத்துவத்தை நாங்கள் விளங்க முடியும். அந்த மாதத்தை பற்றி சும்மா நாம அப்படியே கடந்து போனோம் என்று சொன்னால் மற்ற 11 மாதங்களை நாம் எப்படி கடந்து போறோமோ அதே மாதிரி தான் இதையும் கடந்து போவோம். அப்ப இந்த மாதம் அமலுக்கான மாதம், தொழுகையை சரி செய்யக்கூடிய மாதம், அதிகமாக தொழுகையில் ஈடுபட வேண்டும். நஃபிலான வணக்கங்கள் சுன்னத்துகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பருந்துகளை சரியான முறையில் கரெக்டாக தொழக்கூடியதாக இருக்கும். இது ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, ரமலானுடைய மாதம் நம்மளை கடந்து சென்றாலும் என்னுடைய தொழுகையுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் தொழுகையில ரொம்ப மோசமா இருக்கும், எத்தனை பேர் ரொம்ப மோசமா இருக்கும். முதல்ல இந்த ரமலானுடைய மாதத்துல நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் நாம் களைய வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பெண்கள் தயவு செய்து இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த வாட்ஸ்அப்ல நான் ஸ்டேட்டஸ் வைக்கிற பேர்ல பாட்டு வைக்கிறது, அதை 10 பேர் பார்க்கிறது, இது எல்லாம் பாவமான செயல். இதெல்லாம் பாவத்தை தூண்டக்கூடிய செயல். இசைகளை நாம் வைத்து அது பிறருக்கு பார்க்க வைத்து இதையெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கணும். இது ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல. எதனால குறிப்பாக சொல்லப்படுது என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்தில் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்ற மாதத்திலும் அதை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும், செய்யக்கூடாது. அப்ப நல்ல விஷயங்களை மக்களுக்கு நாம் பகிரக்கூடியவராக இருக்க வேண்டும். நல்ல நல்ல விஷயங்களை, இசை எதோடு சேர்ந்தாலும் அது கூடாதுதான். ஆக நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக, நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதை பற்றி படித்து புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவது என்பது நல்ல முறையில், அழகான முறையில், தஜ்வீதோடு அதை நாம் பார்த்து புரிந்து ஓதக்கூடியவர்களாக நாம் ஆட வேண்டும். அதற்கு முயற்சி எடுக்கணும். இந்த ரமலானுடைய மாசத்துல நான் 10 தடவை குர்ஆன் முடிச்சேன், 100 தடவை குர்ஆன் முடிச்சேங்கிறத விட ஒரு ஜுசு ஓதினாலும் அதை சரியான உச்சரிப்போடு ஓதக்கூடியதாக மாறுவதற்கு தயார் செய்ய வேண்டும். அதற்கு நன்மை அதிகம். ஆக நம்முடைய இந்த மாதத்தை நல்ல அமல்கள் நிரப்பப்பட்ட மாதமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைத்து வரக்கூடிய மாதங்களையும் நல்ல முறையில் கழிக்கக்கூடியதாக மாற வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் என்பது எனது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதிகமாக துவா செய்யக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தை நம்மோடு சேர்ந்து சென்ற வருடம் கொண்டாடியவர்கள், சென்ற வருடம் நம்மோடு நின்று தொழுதவர்கள் இந்த வருடத்தில் எத்தனையோ நபர்கள் இல்லை. எத்தனையோ நபர்கள் இந்த வருடத்தில் இல்லை. வரக்கூடிய ரமலானை எத்தனை நபர்கள் அடைவோம் என்று தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானை முழுமையாக அடைந்து நல்ல நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியவர்கள் வேண்டும். அன்பானவர்களே, ஆக மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் வரலாம். மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். மரணத்தை நினைவு கூர்ந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் எப்படியாவது நல்ல முறையில் பயன்படுத்துவர்களாக, நன்மை செய்யக்கூடியதாக மாற வேண்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அதில் யாரும் விதிவிலக்கல்ல. யாராக இருந்தாலும் மரணத்தே ஆக வேண்டும். அந்த மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இன்றைய காலகட்டம் என்பது வயதை வைத்தோ, உடல் தோற்றத்தை வைத்தோ,
இந்த மரணம் வருவதல்ல, யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த மரணம் வருகிறது. யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மரணம் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, சின்ன பிள்ளைகள், சிறு வயது உடையவர்கள் காரணம் இல்லாமல் என்ன காரணம் என்று தெரியாமலேயே மரணத்தை சுவைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் வெளியூருக்கு ஒரு பயானுக்காக வேண்டி சென்ற பொழுது ஒரு சோகமான ஒரு செய்தி, அதே நேரத்தில் நாம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு செய்தி. பிள்ளைகளுக்கு தர்பியா வகுப்பு ஏற்படுத்தியிருந்தார்கள். தர்பியா செய்வதற்காக வேண்டி நான் சென்றிருந்தேன். ஆனால் அங்கு அந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாணவன் முந்தைய தினம் திடீரென்று வஃபாத் ஆகிவிட்டார். திடீர்னு மௌத்தா போயிட்டார். அன்றைக்கு இரவுதான் அந்த பையனுக்கு சொல்லப்படுது, நாளைக்கு அசருக்கு வராங்க, உங்களுக்காக தர்பியா வகுப்பு வைக்கப்படுது என்று சொல்லி அந்த பையன் இரவுல அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்கிட்ட பேசிட்டு போறாரு. இரவு நேரத்தில் காலேஜ் ரெக்கார்டு எழுதிட்டு இருக்கும் பொழுது அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுறாரு. என்ன என்று எழுப்பினால் வஃபாத், மரணம். அந்த பையனுக்கு தெரியுமா, இந்த பள்ளியை விட்டு போய் இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் நான் மௌத்தா போயிடுவேன்னு எனக்கு தெரியுமா? அவனுடைய பெற்றோர்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருக்கு. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றே மக்களுக்கு புரியல. திடீர் மரணம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திடீர் மரணங்கள் அலாமத்து ஸாஅ, மறுமையினுடைய அடையாளங்கள். இமாம் அரிஃபி அவர்கள் நிஹாயத்து ஆலம் என்ற புத்தகத்தில் சிறிய மறுமையினுடைய அடையாளங்களில் இதை பதிவு செய்வார்கள். அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார்கள், கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர்கள் சொல்வார்கள், முன்பு ஒரு காலம் இருந்தது, மரண படுக்கையில் ஒருவர் படுத்திருப்பார், இன்னும் சில தினத்தில் அவர் மரணித்து விடுவார் என்ற செய்தி தெரியும், அவருக்கு பாவமளிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இன்று திரும்பிய இடமெல்லாம் திடீர் என்று மரணங்கள். நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறார், சரிகிறார், மரணம். இரவு நேரத்தில் பழகுகிறார், காலையில் கண் விழிக்கவில்லை, மரணம். இதோ தண்ணீர் எடுத்து தாருங்கள் என்று கேட்கிறார், மனைவி தண்ணீர் எடுத்து வருவதற்குள் மரணம். இப்படி மரணம் திடீர் என்று நிகழ்கிறது. ஏதோ எங்கோ நடக்கவில்லை, நமது ஊர்களில், நமது சொந்தங்களில் பல நபர்களை நாம் பார்த்திருக்கிறோம் இப்படி திடீர் என்று மரணித்தவர்கள். அந்த மரணம் நமக்கு வராதா? நாம் மரணிக்க போவதில்லையா? மரணம் நமக்கு வராது என்ற நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? என்ன அமல் செய்திருக்கிறோம் மரணித்து விட்டால் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு? என்ன அமல் நம்மிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லذات யானி அல் மௌத், உங்களுடைய ஆசைகளை தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு சஹாபி தன்னுடைய தாயோடு சேர்ந்து வீட்டினுடைய சரிந்திருக்கக்கூடிய கற்களை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வழியாக செல்லும் பொழுது சொன்னார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, கற்களை சரி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன அந்த நிமிடம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை விட விரைவாக மரணம் வரும் என்றார்கள். அவ்வப்போது மரணத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களுக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருந்தார்கள். அன்பானவர்களே, எவ்வளவோ பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருப்போம். இதே நிலைமையில நம்ம மரணிச்சுட்டா நம்ம நிலைமை என்னவாகும்? ஒரு சின்ன விஷயத்தை நாம் யோசித்து, ஆஹா நாளை நாமளும் மரணம் அடைந்து விட்டால் என்ன ஆகும் என்பதை யோசித்து புரிந்தால், இந்த ரகசியத்தை விளங்கி கொண்டால், இந்த ரமலானை நாம் மீனடைக்க மாட்டோம். அறிஞராக மாறியவர்களில் சிலர்கள் சின்ன வார்த்தையை படித்து உள்ளத்தில் ஆழமாக யோசித்து மார்க்கத்தின் பக்கம் திரும்பியவர்கள் யாராவது? உதாரணத்திற்கு ஒரு அறிஞர், அவர் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு ஜனாசாவை பின்பற்றி செல்கிறார். சந்தூக்கு பொட்டி, ஜனாசாவை மரணித்தவர்களை தூக்கி வச்சு பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு போறோமா இல்லையா? அந்த பொட்டியினுடைய பின்பகுதியில ஒரு வாசகம் எழுதியிருக்கு. அந்த வாசகத்தை படித்தவர் அடுத்த நாட்களில் இருந்து அவர் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தொழுகையின் பக்கமாக, மார்க்க கல்வியை தேடுவதின் பக்கமாக நடைபெற்றார். என்ன வாசகம் தெரியுமா? இந்த வாசகத்தை உள்ளத்தால் ஆழமாக சிந்தனை செஞ்சு பாருங்க.
அந்த சந்தூக்கு பொட்டியில எழுதியிருந்த வாசகம் என்னவென்றால், இன்று இவன் நாளை நீ. சந்தூக்கை தூக்கி செல்கிறார்கள். அதில் எழுதியிருக்கக்கூடிய வாசகம் இன்று இவன் நாளை நீ என்ற வாசகத்தை எழுதியிருக்கிறான். அது உண்மையில் ஆழமாக புரிய வேண்டிய வாசகம். இன்றைக்கு இவன் இந்த சந்தூக்கில் பிணமாக படுத்திருக்கிறான், ஜனாசாவாக படுத்திருக்கிறான், தூக்கி செல்கிறார்கள். பின்னால் நின்று நீ அரட்டை அடித்துக் கொண்டு பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டு மரணத்துடைய சிந்தனை இல்லாமல் நடந்து வந்து கொண்டிருக்கிறாய். இன்று இவன் நாளை நீ. இதே போன்று நீயும் படுக்க வைக்கப்படுவாய். இதே போன்று உன்னை தூக்கி செல்லப்படும். உனக்கு பின்னால் நீ எப்படி சிரிக்கிறாயோ, கேலி கிண்டலில் ஈடுபடுகிறாயோ, அதே போன்று பின்னால் ஒரு கூட்டம் ஈடுபடும். சிந்தனை செய்து பார். இந்த வாசகத்தினுடைய ஆழமான கருத்துகள் அவருடைய உள்ளத்தை மாற்றியது. உண்மைதான், நமது குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் இன்றைய தினத்தில் இல்லை, சென்று விட்டார்கள். நான் இன்றைய தினம் நாம் உயிரோடு இருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை ரமலானில் பயன்படுத்தி மார்க்கத்தின் பக்கம் நடைபெறக்கூடியவர்களாக, சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாக, அதிகமாக நன்மை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் திரும்ப திரும்ப பதிவு செய்வது அதுதான். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் சுய பரிசோதனை செய்து சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து நம்முடைய வாழ்க்கையை நடைபெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்த வாழ்க்கையாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை இந்த உலகமும் நமக்கு சிறந்ததாக அமையும். அன்பார்ந்தவர்களே, ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். நல்ல அமல்களை செய்ய வேண்டும். நல்ல விஷயத்தில் ஈடுபட வேண்டும். அதிகமாக சதக்காக்கள் செய்ய வேண்டும். அதிகமாக சதக்காக்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தில் எல்லாம் காற்றை விட வேகமாக சதக்கா செய்வார்கள் என்று ஹதீஸ் வருது. அவ்வளவு வேகமாக சதக்காக்கள் செய்வார்கள். நன்மையான காரியத்திற்கு கொடுத்து நாம் உதவ வேண்டும், நன்மையை தேட வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவு நன்மையை தேட முடியுமோ அவ்வளவு நன்மையை தேடுங்கள். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், துவா செய்யுங்கள், அதிகமாக அழுது துவா செய்யுங்கள். நம்முடைய மக்களுக்காக, ஊருக்காக, குடும்பத்திற்காக, ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்காக எல்லோருக்காகவும் உருகி துவா செய்யுங்கள். ஏன், துவாவை விட அற்புதமான ஒரு ஆயுதம் கிடையாது. மூமின்களுடைய ஆயுதத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் துஆ. துஆவை கொண்டு மரணத்தையும் மாற்ற முடியும் என்று பதிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக, மார்க்கத்திற்காக அதிகமாக நம்முடைய உழைப்புகளை போடக்கூடியவர்களாக, அதிகமாக நமது பெண் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்விகளை கொடுக்கக்கூடியவர்களாக, நாமும் படிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் அதிகமாக குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள், சரி செய்யுங்கள். அமல்கள் செய்வதற்கு முன்வாருங்கள், அதை சரி செய்வதற்கு முன்வாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அப்படிப்பட்ட நல்மக்களாக இந்த ரமலானை நல்ல முறையில் கழிக்கக்கூடிய சிறந்த பெண்களாக, சிறந்த ஆண்களாக, சிறந்த மாணவிகளாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் அதிகமாக நன்மையின் பக்கம் நடைபெறக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த ரமலானில் நடைபெறக்கூடிய நாம் அடுத்த ரமலானில் நடைபெறுவோமா என்பது கேள்விக்குறிதான அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதாக சொல்வார்கள். அதே போன்றுதான் நமக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பை, இந்த வாய்ப்பு கிடைக்கும் போதே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நாள் கிடைக்கும், அடுத்த வருடம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணுவது அது மிக 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 ஒரு கை சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அது மடமையான ஒரு செயல். இருக்கக்கூடிய இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி வரக்கூடிய ரமலானை நல்ல அதிகமாக அமல்கள் செய்யக்கூடியவர்களாக அந்த ரமலானிலே நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதத்தை விட அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதம் அல்ல, கைரு மின் என்று சொன்னால் 1000 மாதத்தை விட. ஒரு மனுஷன் வாழக்கூடிய வருஷம் என்பது 60 70 அல்லது அதை விட கொஞ்சம் கூட போகலாம். அதுக்குள்ள அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. தன்னுடைய வாழ்க்கையை நாம் செய்யக்கூடிய சாதாரண அமல்களை மட்டும் வைத்து சொர்க்கத்துக்கு போக முடியுமா? கேள்விக்குறிதான். அப்போ இந்த அடியான் சொர்க்கம் போகணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு பாருங்கள்.
ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையில் வரக்கூடிய ஒரு இரவு 1000 மாதத்தை விட, நாம் தோராயமாக 1000 மாதம் என்று வைத்தால் 83 ஆண்டுகள் தோராயமாக வைத்தால், ஆனால் 1000 மாதம் அல்ல, 1000 மாதத்தை விட என்பதாக எல்லாம் பதிவு செய்யலாம். அப்ப அந்த ஒரு இரவில் நாம் சஜிதா செய்தால், ஒரு இரவில் நான் பாவமளிப்பு கேட்டால், ஒரு இரவில் தொழுது வணங்கி கொண்டிருந்தால் 83 ஆண்டுகள் எனது ஆயுள் கூட அவ்வளவு இருக்குமா என்று நமக்கு தெரியாது. ஒரு ரமலானிலே ஒரு இரவில் இவ்வளவு பெரிய அற்புதம் என்று சொன்னால், நமக்கு 50 வயதா இருந்தால் 50 ரமலானை கடந்து வந்திருப்போம். ஒவ்வொரு ரமலானில் 83 ஆண்டுகள் என்று தோராயமாக கணக்கு போட்டால் எத்தனை நூற்றாண்டுகள் நாங்கள் நன்மை செய்த நன்மையை நாங்கள் பெற்றுக் கொண்டு இருப்போம். அப்படி இருக்க இந்த நன்மைகளும் பெறாமல் ஒருவன் நரகத்துக்கு போறான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய கை சேதம் அடைந்தவனாக இருப்பான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியம் நிறைந்த மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவதை வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை மாக்கிருப்பதை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, இதை கேட்கும் அதன் அடிப்படையில் வாழ்க்கை செலுத்தக்கூடியவர்களாக இந்த ரமலானை நல்ல முறையில் கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திர வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மா இந்தி வஅல்லாஹு குல்லி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் அஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.